Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆதார் கார்டு பர்சனல் லோனை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படின்றது நம்மளுடைய சேனல்ல நம்ம போட்டோன்னு இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி ஓப்பனப்பா சில விஷயங்கள் பேசணும்னா அப்போ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க. ஓகே, அதாவது பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதுலேயும் குறிப்பா ஆதார் கார்டை மட்டுமே வச்சு ஒரு லோன் பாசிபிலிட்டியா, அதை தான் நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ரிவ்யூ பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுல காட்டக்கூடிய எந்த அப்ளிகேஷனையும் நம்ம ப்ரொமோஷன் செய்யல, எந்த வந்துட்டு லோன் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதையும் இம்ப்ரூவ், அதாவது நம்ம என்கரேஜ் பண்ணல. ஸோ நம்ம இருக்கிற விஷயத்த ரிவ்யூ பார்க்க போறோம். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, யூடியூப்ல போயிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆதார் கார்டு லோன் அப்படின்னு சர்ச் பண்றோம். ஸோ ஆதார் கார்டு லோனுன்னு போட்டாச்சு. ஆதார் கார்டு லோனுன்னு போட்ட உடனே இங்க நிறைய வருது. ஆதார் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் இங்க வரக்கூடிய அப்ளிகேஷன் பேருபிக் அப்படின்ற அப்ளிகேஷன், பாரத், ஸோ இது எல்லாமே வருது. இப்போ இதுல எது ஆதார் கார்டு லோன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றது. ஸோ ஆதார் கார்டு பேஸ்டு லோனுங்க, இது ஆதார் கார்டு மட்டும்தான் வச்சு இவங்க லோன் தராங்க அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, ஆதார் கார்டு இஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆதார் இஎம்ஐ கால்குலேஷனா, போன்பே மாதிரி ஆதார் பே. சரி, ஓகே. இங்க எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு அப்ளிகேஷன் தான், நார்மலா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஸோ நம்ம டாப்ல வந்துட்டு முதல்ல காமிச்சதுல இந்த அப்ளிகேஷன் நம்ம போய் பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்பொழுது இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் அப்படின்றதுக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்ல அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ நம்ம இதுல போய் பார்க்கலாம். லோனுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லோனுக்கான டீட்டெயில் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதில் 1 by 1 நம்ம பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றதுல வந்துட்டு இவங்க ஏஜ் லிமிட் மற்ற டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்களா. ஆனால் இதை மற்ற டீட்டெயிலில் இன்கம், அதாவது டாக்குமெண்ட், அதெல்லாம் எதுவுமே இதில் கொடுக்கல. நம்ம இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம் அடுத்தது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஏன்னா அதில் மேபி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதில் நம்ம போய் பார்க்குறோம். இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் அப்படின்றது தான் இங்கே பாருங்க. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்லோட் யுவர் ஆதார், பேன் அண்ட் செல்ஃபி. அதாவது ஒரு லோன் அப்படின்றது ஒரே ஒரு டீட்டெயிலை மட்டும், ஒரே ஒரு ப்ரூஃபை மட்டும் வச்சு இண்டிவிஜுவலா நடக்காது. ஆதார் கார்டு லோன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அப்படின்றது எலிஜிபிலிட்டி வேணா பார்ப்பாங்க. ஆனா பேன் கார்டும் நீங்க வந்து மற்ற இதர டாக்குமெண்ட் அப்படின்றதையும் கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகணும். கொடுக்காம உங்களுக்கு லோன் ப்ராசஸ் அப்படின்றது போகாது. ஸோ ஆதார் கார்டு லோன் அப்படின்றது ஓகே தான், ஆதார் கார்டு வச்சு லோன் தருவாங்க தான். ஆனா ஆதார் கார்டு லோன் கூடிய உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது இருந்தாதான் உங்களுக்கு ஆதார் கார்டு லோன் ப்ராசஸ் அப்படின்றது போகும். இல்லைன்னா பேன் கார்டு இல்லாம உங்களுக்கு ஒரு லோன் கான்செப்ட் வராது. சரி, நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே நம்ம சொல்லல, அவங்களோட அபிஷியல்ல நீங்க போய் பார்க்கும்போது அதுலயே அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா ஆதார் கார்டுன்னு போட்டோம்னா எது முன்னாடி வந்துச்சு தெரியும்ல? எது முன்னாடி வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஆப் தான் முன்னாடி வந்துச்சு. ஆதார் கார்டுனா பக்கத்துலேயே வந்துச்சு. சரி, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பாரத் லோன் அப்படின்றது நம்ம கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா அதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் இங்க ஆதார் கார்டே காமிக்கல. பாருங்க, பேன் கார்டு, ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப், அதான் ஐடென்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்றதுல ஆதார் கார்டு உங்களுக்கு வந்துடும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 மந்த்துக்கானது. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு போட்டோகிராஃபி. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்த அப்ளிகேஷனை கூட பார்க்கலாம். பாக்கெட் அப்படின்ற அப்ளிகேஷன் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்க, ஸோ இதில் வந்துட்டு அபவுட் திஸ் ஆப் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம கீழே போய் பார்க்கும்பொழுது இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க. இவங்க பெருசாக ஆதார டீட்டெயிலை பற்றி இவங்க சொல்லலை. டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்றத பற்றி சொல்ல. சரி, நம்ம அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம். சரி, ஓகேங்க. ரொம்பலாம் குழப்ப விரும்பலைங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது உங்களுக்கு பேன் கார்டு மட்டும் எல்லா இடத்துலையும் காமனாக வரும். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பேன் கார்டு இல்லாமல் ஒரு லோன் போகாது. அப்போ ஆதார் கார்டை மட்டும் வச்சு ஒரு லோன் அப்படின்றது கிடையாது. ஆதார் கார்டு வந்துட்டு உங்களுக்கு பேஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி வேணா உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, உங்களுக்கு ஆதார் கார்டை மட்டுமே வச்சு ஒரு லோன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு லோன் அப்படின்றது.
அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இப்போ ஆதார் கார்டை மட்டும் வச்சு ஒரு லோன் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் போகாது. அதனால் யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஸோ அது எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க. ஓகே நண்பர்களே, ஆதார் கார்டு லோன் அப்படின்ற டீட்டெயிலை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய்.